ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஸ்ரீ விஷ்ணவே நமஹ. இப்போ இந்த ஆடியோவிலேருந்து நம்ம சஹஸ்ரநாமம் ஆரம்பிக்கிறோம். விஷ்ணுனுடைய சஹஸ்ரநாமம். இது இதுக்கு மகாபாரதத்தில் பீஷ்மர் வாயால் சொல்கிறாரு. கிருஷ்ணரே காது கொடுத்து கேட்டு நிற்கிறாரு. பாண்டவருங்க கேட்டாங்க. அதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம் இல்லையா. இதை வியாச பகவான் அதை இதுவாக ஸ்லோகங்களாக நல்லா கோர்வையாக கோர்த்து பாரதத்தில் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் முதல்ல பார்த்துக்கணும். இப்போ இந்த சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம், அதாவது எக்ஸ்பிளனேஷன் எழுதியிருக்காங்க. யார் யார் எழுதினாங்கன்னா, ஆதிசங்கரர் எழுதினார். பாஷ்யம்னா அதுக்கு ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம், எக்ஸ்பிளனேஷன். சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறத கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சொல்கிறது. அந்த மாதிரி ஒவ்வொரு நாமத்துக்கும் அர்த்தம் சொல்லியிருக்கிறாரு ஆதிசங்கரர். அவர் அத்வைத்த சித்தாந்தம் இல்லையா, சங்கரர், அந்த ஒரு ஃபிலாசபியில் அந்த கான்செப்டோடவே அவர் பாஷ்யம் எழுதினார். அதே மாதிரி ராமானுஜருடைய அந்த பாரம்பரியமில், அதாவது அவங்களது விசிஷ்ட அத்வைத்தம்னு பேர். அந்த விசிஷ்ட அத்வைத்தத்தில் அவங்க அந்த ஃபிலாசபி படி எழுதினது பராசர பட்டர்ன்றவர் எழுதினார். அதுவும் இருக்குது, அதுவும் அவைலபிளாக இருக்குது. அதுக்கப்புறம் மூணாவது துவைத்த சித்தாந்தம் மத்வாச்சாரியர், அவர் எழுதினார். அது அவருடைய சித்தாந்தம், அது அவர் எழுதினார். இப்படி 3 பாஷங்க இருக்குது. ஆனால் அந்த மத்வாச்சாரியர்து அவ்வளோவா அவைலபிளாக இல்லைன்னு சொல்கிறாங்க. இது 2 இருக்குது. வைஷ்ணவருங்க அந்த பராசர பட்டர்து தான் ஃபாலோ பண்ணுறாங்க. சைவருங்க ஆதிசங்கரர்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஆதிசங்கரர்து வைடாகவே நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. அந்த பராசர பட்டர்து அந்த கொஞ்சம் பேர், அந்த வைஷ்ணவர் வீர வைஷ்ணவருங்க மட்டும்தான் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதிகமாக பரவலாக பார்க்குறது ஆதிசங்கரருடைய பாஷ்யம்தான். இப்போ நம்ம இங்கே சொல்லிக்கிறது 2த்துல இருந்தும் சொல்லிக்கலாம். சிலது அங்கேருந்தும் வரும், சிலது பராசர பட்டர்தும், சிலது ஆதிசங்கரர்தும் கூட பார்க்குறோம். இப்போ இந்த ஆதிசங்கரர் இந்த பாஷ்யம் எழுதின போது ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடெண்ட் ஆனதாக கூட சொல்கிறாங்க. அதையும் பார்க்கலாம். அது என்னென்னா, அவர் நிறையவே எல்லாம் பாஷ்யம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதுனதே எத்தனையோ எழுதியிருக்கிறாரு. பகவத்கீதைக்கு எழுதியிருக்கிறாரு, இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எழுதியிருக்கிறாரு, இன்னும் எத்தனையோ நிறைய காவியங்களுக்கும் கிரந்தங்களுக்கும் அவர் பாஷ்யம் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அவர் எழுத ஆரம்பிக்கும்போது இதை ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு கொஞ்சம் உள்ளே போய் லலிதா சஹஸ்ரநாமம் எடுத்துன்னு வா, புஸ்தகம் பாஷ்யம் எழுதணும் அப்படின்னு சொன்னாராம். அவர் ஐடியா லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு தான் பாஷ்யம் எழுதணும்னு தாட் இருந்தது. அதனால் ஒரு சிஷ்யனை கூப்பிட்டு போய் லலிதா சஹஸ்ரநாமம் புஸ்தகம் எடுத்துன்னு வா அப்படின்னாராம். அந்த சிஷ்யர் உள்ளே போயிட்டு திரும்பி வரும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொண்டு கொடுத்தாராம். அதை பார்த்து, என்ன நான் சொன்னது லலிதா சஹஸ்ரநாமம் சொன்னேன், நீ என்னமோ இதை கொண்டு வந்தியே, போய் அதை எடுத்துன்னு வா போ. மறுபடியும் போனார். மறுபடியும் அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் தான் கொண்டேன். என்ன பண்ணுற, சரியாக காதில் வாங்கிக்கலையா, நான் எதை சொன்னேன், நீ இதை எடுத்துன்னு வர, லலிதா சஹஸ்ரநாமம் கொண்டு வா அப்படின்னாராம். இல்லை சுவாமி, நான் அங்கே போனால், நீங்கள் அதை சொல்கிறீங்க, நான் அங்கே போய் அதை தான் எடுக்கிறேன். கையில் எடுத்த உடனே அங்கே ஒரு அழகான பொண்ணு அங்கே இருக்குது. அது அது இல்லை, இதை எடுத்துன்னு போன்னு கொடுக்குது. அப்படி தான் ஒரு 2 தரமும் அது அப்படி தான் கொடுத்ததுன்னு அதை தான் கொண்டு வந்தேன். என்ன சொல்கிற, யார் பொண்ணு, சன்னியாசிங்க ஆசிரமத்தில் யார் பொண்ணு இருக்கிறதுங்க அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறாரு. பார்த்தா அங்கே அழகான பொண்ணு லலிதா தேவி நிற்கிறாங்க அங்கே இருக்கு. அப்போ பார்த்துட்டு, அம்மா தாயே நீதானா, அப்போ உன்னுடைய சித்தமா இது, உங்கள் அண்ணாது முதல் எழுத சொல்கிறியா, சரி அதையே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு எழுத ஆரம்பித்தாராம். அப்படி ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்குது. ஸோ அம்மா சொல்லி இவர் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நாராயணி சொல்லி இந்த நாராயணனுடைய சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் எழுதினார் சங்கரர். அந்த மாதிரி. ஸோ இப்போ நாராயணியும் நாராயணரும் ஒன்று தான் நம்ம அடிக்கடி இதுக்கு முன்னே கூட சொல்லின்னு இருக்கோம். அதனால் அது தன்னை முதல்ல அதை எழுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு அவர் எழுதலை.
அது வெறும் சௌந்தர்ய லஹரிக்கு தான் இருந்தார். அதில் ஆல்மோஸ்ட் அந்த லலிதா சஹஸ்ரநாமத்தில் சொல்ல வேண்டியது எல்லாமே அந்த சௌந்தர்ய லஹரியில் சொல்லிட்டார். தவிர அந்த சஹஸ்ரநாமத்துக்கு அவர் எழுதலை. ஸோ அப்படி அந்த இதெல்லாம் இதுக்கு முன்னால் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்க. இப்போ நாமங்களை பார்க்கலாம். ஸ்லோகம் இப்போ 1000 நாமங்களையும் 108 ஸ்லோகம் அதையும் சொல்லின்னு இருக்கோம் இல்லையா. 108 ஸ்லோகமாக பண்ணார் வியாச பகவான். ஸோ 108 ஸ்லோகங்க பார்க்கணும். அதில் மொத்தம் 1000 நாமங்களும் வரும். இப்போ முதல் ஸ்லோகம் பார்க்கலாம். ஓம் விஸ்வம் விஷ்ணும் வஷட்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதபிருத்பாவோ பூதாத்மா பூதபாவனஹ. அதுதான் முதல் ஸ்லோகம். இதில் 2 பாதங்க இருக்கும். சந்தஸ் அனுஷ்டுப் சந்தஸ்ன்னு சொல்லிக்கணும் இல்லையா. இது இருக்கிற அந்த ஃபார்மேட், அந்த மீட்டர் கணக்கு அனுஷ்டுப் சந்தஸ். அதில் 32 எழுத்துங்களை கொண்டு இருக்கும் ஒரு ஸ்லோகமும். ஸோ அது 2 பாதங்க, அதாவது 2 லைன் இருக்கும். முதல் பாதம், 2வது பாதம், 2 பாதத்துலேயும் ஈச் பாதத்தில் 16 அக்ஷரங்க இருக்கணும். அதுதான் கணக்கு. நம்ம அந்த கணக்கெல்லாம் எண்ணிக்கிறது இல்லை. ஜஸ்ட் அது சொல்லும்போது அந்த 16 இருந்தால் தான் அது கரெக்டாக அந்த இது ரிதம் வரும். சரி, இப்போ முதல் பாதத்தில் விஸ்வம் விஷ்ணு வஷட்காரா பூத பவ்ய பவத் பிரபு அப்படின்னு 4 நாமங்க இருக்குது. அப்புறம் 2வது பாதத்தில் பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதகிருத் பூதபிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனஹா அப்படின்னு 4 நாமங்க இருக்குது. இப்போ மொத்தம் 8 நாமங்க இருக்குது இந்த முதல் ஸ்லோகத்தில். இப்போ நம்ம அதில் முதல் நாமம் பார்க்கலாம். விஸ்வம், அதுதான் முதல் நாமம். விஸ்வம் இது விஸ்வம்னா என்ன? யூனிவர்ஸ் இல்லையா. ஸோ ஒன் ஹூ இஸ் தி யூனிவர்ஸ் ஹிம்செல்ஃப். யார் இந்த பிரம்மாண்டமாகவே இருக்கிறானோ அவன்தான் விஸ்வம். அதாவது இப்போ இந்த விஸ்வத்தை உண்டாக்கினவன், ஹி கிரியேட்டட் விஸ்வம் இல்லையா. இந்த விஸ்வத்தையே உண்டாக்கினவன். இந்த பூலோகம் இல்லை, பிரம்மாண்டத்தை. அதாவது பிரம்மாண்டம்னா 14 உலகங்களையும் சேர்த்து ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சிருஷ்டியில் எத்தனையோ பிரம்மாண்டங்கள் இருக்குது. அது எல்லாத்தையும் உண்டாக்கினவன். அதனால் அவனுக்கே விஸ்வம்னு பேர். விஸ்வத்தை உண்டாக்கினதுனால அவனுக்கே விஸ்வம்னு பேர். உலகமே அவன்தான், ஆல் இன் ஒன். அதாவது அந்த விஸ்வமெல்லாம் சிருஷ்டி பண்ணிவிட்டு அந்த சிருஷ்டமெல்லாம் அவனுள்ளேயே இருக்குது, அவனுக்குள்ளேயே வச்சுருக்குறான். இதுக்கு முன்ன ஒரு ஸ்லோகத்தில் கூட அது பார்த்தோம் இல்லையா, விஸ்வரூப ஸ்லோகத்தில். அதாவது பாதம் எங்கே இருக்குது எல்லாம், அதாவது பூமியும் அது உள்ளவே இருக்கும், சொர்க்கலோகமும் உள்ளவே இருக்கும், எல்லாம் அவனுடைய அந்த விராட் ரூபத்திலேயே இருக்குது. அதனால் ஆல் இன் ஒன். என்னென்ன சிருஷ்டி பண்ணாங்களோ அது எல்லாமே அவன் தனக்குள்ளேயே வச்சுருக்கிறான். அதனால் தானே அவனே ஒரு விஸ்வம். அதுதான் இந்த மீனிங். இப்போது அந்த மாதிரி ஆல் இன் ஒன் விஸ்வமே அவன்தான் பார்க்குறது ஒரு மீனிங். இன்னொரு அர்த்தமும் அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது மூல வைகுண்டம், இப்போ வைகுண்டம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வைகுண்டம் ஒரு இடத்துல மூல வைகுண்டம்னு பேர், அது ஒன்று இருக்குது. அது இல்லாத பார்க்கடல் இருக்குது. இப்போ விஷ்ணுன்னு சொல்கிறவர் இல்லை நாராயணான்னு சொன்னால் அது வைகுண்டத்தில் இருக்கிறவர் ஒருத்தர், பார்க்கடலில் படுத்துன்னு இருக்கிறவர் இன்னொருத்தர். அப்படி 2ஆக பார்க்கணும். ஸோ வைகுண்டம்ன்றது மூல வைகுண்டம், அங்கே இருக்கிறவர் தான் இந்த பரமாத்மா, த பரவாசுதேவன்னு பேர். அங்கே இருக்கிறவருக்கு பரவாசுதேவன்னு பேர். அந்த மூல வைகுண்டத்தில் பரவாசுதேவன் இருப்பார். அவர் அங்கே ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்த நிலையில் இருப்பார். அந்த மூலவரை தான் சொல்கிறாங்க இந்த நாமத்தில் அப்படின்னு. ஏன்னா அவர் தான் சிருஷ்டி பண்ணது. சிருஷ்டி பண்ணி எல்லாத்தையும் தன்னுள்ளே அடக்கி வச்சிருக்கிறது அவர் தான். அவருக்கு வாசுதேவன்னு பேர், பரவாசுதேவன். அதுக்கப்புறம் கீழே அதுக்கு அடுத்த நிலையாக பார்க்கடலில் படுத்து நிற்கிற அந்த, அதுவும் நம்ம ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா, ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பார், லக்ஷ்மி தேவி கால் கிட்ட உட்காந்துருப்பாங்க. அந்த பொசிஷனில் இருக்கிறவர் தான் விஷ்ணுமூர்த்தி, மகாவிஷ்ணு. மேலே அங்கே இருக்கிறவர்
வாசுதேவர், நாராயணர்னும் சொல்லிக்கலாம், வாசுதேவர். இங்கே இருக்கிறவர் விஷ்ணு, மகாவிஷ்ணு. அந்த மாதிரி இப்போ இந்த மகாவிஷ்ணு தான் ஸ்திதி பண்ணுறவர். அதாவது அது இன்னொரு இதுவாக தன்னுள்ளேருந்தே இன்னொருத்தர் அனுப்பிச்சிட்டாரு கீழே, நீ போய் ஸ்திதி பண்ணு, எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணு, பார்த்துக்கோன்ற மாதிரி. ஆக்சுவல் பரமாத்ம சக்தி எல்லாத்தையும் உண்டு பண்ணது, ஆரம்பித்து வச்சது சிருஷ்டியை யாருன்னா அந்த பரவாசுதேவன். அந்த பரவாசுதேவன்ன்றவர் வைகுண்டத்தில் இருப்பார். அந்த வைகுண்டம்ன்றது என்னது? அது விரஜா நதி தாண்டி எங்கேயோ இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எல்லாரும் நம்மலாம் யாருமே போய் வர முடியாது. அங்கே முக்தி பெற்றவங்க தான் போவாங்க. அதாவது மோட்சம் அடைஞ்சவங்க, இந்த ஜீவாத்மாங்கள்லாம் மோட்சம் யார் அடையிறாங்களோ, ஆத்ம ஞானம் பரமாத்ம ஞானம் பெற்று நல்ல ஞானம் அடைஞ்சி என்லைட்டன் ஆகி மோட்சம் பெறுறாங்க இல்லையா, அவங்க போய் சேர்ற இடம் வைகுண்டம். மறுபடியும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு மறுபிறவி கிடையாது, அங்கே போய் சேர்ந்துடுவாங்க. அந்த மாதிரி ஆத்மாங்க தான் அங்கே இருக்கும். முக்தி அடைஞ்ச முக்தாத்மான்னு பேர், முக்தி அடைஞ்சவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க. அது இல்லாத நித்திய சூரிங்க. நித்திய சூரியன்னா என்ன? அந்த வைகுண்டத்திலேயே எப்பவும் இருக்கிறவங்க, அவர் கூடவே, வாசுதேவன் கூடவே, நாராயணர் கூடவே பக்கத்திலேயே இருந்து சேவை செய்கிறவங்கெல்லாம் நித்திய சூரிங்கன்னு பேர். ஒரு ஸ்லோகத்தில் விஸ்வக்சேனர்னு சொல்லிக்கணும் இல்லையா, அவருடைய கூடவே இருப்பார், அவருடைய சேனாபதி மாதிரி, செக்யூரிட்டி மாதிரின்னு. அந்த விஸ்வக்சேனர் ஒரு நித்திய சூரி. தினம் எழுந்து எப்போவுமே அவருக்கு வேண்டியதை செய்துன்னு இருப்பாங்கங்க அவர். அப்புறம் ஆதிசேஷன் ஒரு நித்திய சூரி தான், அவர் பார்க்கடலில் இருக்கிறார் கீழே. அதுக்கப்புறம் கருட ஆழ்வார், கருடன் கூடவே அவருக்கு ஒரு வாகனம் இல்லையா, வேணுன்றப்ப வெளியில் போகணுன்னா அந்த கருடன் சேவை, அதனால் அவர் ஒரு நித்திய சூரி. அந்த மாதிரி அப்புறம் சக்கரத்தாழ்வார், கையில் சக்கரம் வச்சுருக்கிறார், சுதர்ஷனர், அவர் ஒரு நித்திய சூரி. இப்படி இவங்கெல்லாம் அவர் கூடவே இருந்து சேவை செய்கிறவங்க. அதனால் அவங்களெல்லாம் நித்திய சூரின்னு பேர். அவங்களுக்கெல்லாம் கீழே ஒன்றும் வேலையில் வைகுண்டத்திலேயே தான் இருப்பாங்க, எப்போவும் பகவான் கூடவே இருப்பாங்க, அவங்க சர்வீஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி மோட்சம் பெற்றவங்களும் அங்கேயே தான் இருப்பாங்க, அவங்களும் எப்போவும் பரமாத்மாவையே கண்குளிர பார்த்துக்கின்னு அங்கேயே சந்தோஷமாக இருக்கிறது, அது வைகுண்டம். அவங்க யாருமே கீழே மறுபிறவியெல்லாம் அவங்களுக்கு கிடையாது, வைகுண்டத்தில் இருப்பாங்க. அது தவிர ரெண்டாவது லெவல், கீழே ஒரு லெவல் எது? பார்க்கடல். அங்கே தான் மகாவிஷ்ணு சேஷசயனம் படுத்துட்ருக்கிற கோலம். ஸோ அந்த உட்கார்ந்துருக்கிற வாசுதேவரை பார்த்தோம் இல்லையா, அவருக்கு ஒரே ஒரு கோவில் மதுரையில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, பரவாசுதேவ நாராயணன் கோவில்னு இருக்குதான், உட்கார்ந்த நிலையில் இருக்கிற மாதிரி. ஆனால் இந்த படுத்திருக்கிற நிலையில் பல இடத்துல, ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாரு இல்லையா, அந்த மாதிரி கேரளாவில் பத்மநாப கோவில், அந்த மாதிரி எல்லாத்துலேயும் படுத்த கோலத்தில் அங்கங்கே பார்க்குறோம். ஸோ அது மகாவிஷ்ணு. பார்க்கடலில் படுத்திருக்கிறவர், ஆதிசேஷன் மேலே படுத்திருக்கிறவர், அவர் மகாவிஷ்ணு. இந்த பார்க்கடலில் இருக்கிற விஷ்ணுவை இந்திர லோகத்திலேருந்து இந்திரனும் தேவர்களும் போய் அடிக்கடி பார்த்துட்டு வர்றாங்க. அவங்களுக்கெல்லாம் அது அங்கே ஆக்சஸ் இருக்குது, அவங்க போய் வர முடியும். பூமியிலேருந்து கூட சிலர் நல்ல தியானம் பண்ணுறவங்க, யோகிங்க பார்க்கடல் போய் வரலாம், அவங்களும் போகிறாங்க. நல்ல ரொம்ப தியானம், அவருடைய அந்த விஷ்ணுவை நினச்சி தியானம் பண்ணி தவம் பண்ணவங்க, பெரிய பெரிய யோகிங்க, அவங்க போயிருக்கிறாங்க, போவாங்க, பேசுவாங்க, வருவாங்க. அப்படி பார்க்கடலில் இருக்கிறவரை பார்க்க முடியும். ஆனால் வைகுண்டத்தில் இருக்கிறவரை முக்தாத்மாங்க தான் போய் அங்கே சேர்ந்துட்டவங்க தான், அவங்க யாரும் திரும்பி வர்றவங்க கிடையாது. அது டிஃப்ரென்ஸு. ஸோ இந்த நாமத்தில், விஸ்வம்ன்ற நாமத்தில் அந்த முதல் மூலவரை தான் சொல்கிறாங்க, அந்த வாசுதேவனை, பரவாசுதேவனை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தான் விஸ்வத்தை உண்டாக்கினார், அந்த விஸ்வமாகவே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டிஃப்ரென்ஸும் இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம. இப்போது பரவாசுதேவன் இந்த பேர் கூட இந்த வியாபக நாமம்னு ஒன்று, இதுக்கு முன்னே கூட இது சொல்லியிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ விஷ்ணுன்னா பரவி இருக்கிறவருன்ற அர்த்தம் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த வாசுதேவன் கூட விஸ்வத்தை உண்டாக்கிட்டு அந்த விஸ்வம் பூரா அவரே இருக்கிறதுனால அதுவும் ஸ்ப்ரெட் ஆன அது பரவி இருக்கிற மீனிங் தான். அதனால் அதுவும் ஒரு வியாபக நாமம். சரி, அது முதல் நாமம் அது. ஸோ ஓம் விஸ்வாய நமஹா அப்படின்ட்டு
அர்ச்சனை பண்ணுறவங்க அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க, ஓம் விஸ்வாய நமஹான்னு. அது முதல் நாமம். இங்கே நிறுத்திக்கலாம். அடுத்த ஆடியோவில் அடுத்த நாமம் பார்க்கலாம். ஸ்ரீ விஷ்ணவே நமஹா.